Hi, welcome back. Today 9th standard English SR Unit 1 SR The Envious Neighbour lesson பார்க்க போகிறோம். The Envious Neighbour a Japanese folktale. Enviousனா பொறாமைப்படுற, நெய்பர்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. ஓகேங்களா? The Envious Neighbour இது வந்து a Japanese folktale. folktaleனா பழங்காலத்தில் மரபு கதைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இந்த மரபு கதையிலேருந்து ஜப்பான் கண்ட்ரிலேருந்து அங்கே மரபு கதையாக வந்துட்டுருக்கிறது தான் இந்த கதை. வாங்க பார்க்கலாம். Now read the Japanese folktale about two neighbors and how their character changed their lives. ஸோ இப்போது இங்கே என்னென்னா பழங்காலத்தில் நடந்த ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை எப்படின்னா, டூ நெய்பர்ஸ்னால் பக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். எப்படி மாறுது அவங்க கேரக்டர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது அந்த கதை. வாங்க போகலாம். In the old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. முன்னொரு காலத்தில் வந்து ஒரு ஆனஸ்ட் மேன், நேர்மையான ஒரு மனிதர், அவரோட ஒய்ஃபோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, மனைவியோட வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு பெட் டாக் இருக்குது, ஒரு டாக் வளர்ப்பு நாய் ஒன்று வளர்த்துட்ருக்காங்க. which they used to feed with fish and tidbit. அந்த நாய்க்கு வந்து என்ன தீவனம், ஃபீட்னா என்னது, தீவனம், சாப்பிட்றதுக்கு கொடுக்குறது உணவு என்ன கொடுக்குறாங்கன்னா டிட்பிட் கொடுக்குறாங்க. டிட்பிட்னா அந்த கிச்சனில் மிச்சம் மீதிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான், அதெல்லாம் கொடுக்குறாங்க. One day as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து இந்த ஓல்டு ஃபோக்ஸ், அந்த கப்பல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆனஸ்ட் கப்பல், அவங்க வந்து கார்டனில் ஒர்க் பண்ணுறதுக்காக வெளியில் வராங்க. அவங்களோட அந்த டாகும் வெளியில் வருது, விளையாடுறதுக்கு வெளியில் வருது. ஆல் ஆஃப் அ சடன் த டாக் ஸ்டாப்டு ஷார்ட் அண்ட் பிகான் டு பார்க். சடனாக என்ன ஆகுது, விளையாண்டுட்டு இருக்கிற டாக் வந்து திடீர்னு நின்றுட்டு அண்ட் பிகான் டு பார்க் பண்ணுது. டாக்லாம் என்ன பண்ணும், பார்க் பண்ணும்ல, பார்க் பண்ண ஆரம்பிக்குது. எப்படி பார்க் பண்ணுது, பவ்னு பார்க் பண்ணுது. வேகிங் ஹிஸ் டெயில் வைலண்ட்லி. வேகிங்னா வால் ஆட்டுறது, வாலாட்டிட்டு ரொம்ப சத்தமாக அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை பார்த்து கத்திக்கிட்டே இருக்குது. The old people thought that there must be something nice to eat under the ground. So they brought a spade and began digging. When lo and behold. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஓல்டு பீப்புள், அந்த ஆனஸ்ட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, ஓகே அந்த இடத்துல ஏதோ நல்ல, அது சாப்பிட்றதுக்குரிய, அந்த டாக் சாப்பிட்றதுக்கான ஒரு நல்ல உணவு அது இங்கே இருக்குது போல இருக்குது அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிவிட்டு அந்த கிரவுண்டை நம்ம டிக் பண்ணி கொடுக்கணும். டிக்னா என்னது, தோன்றதுக்கு ஸ்பேட் எடுத்துகிட்டு வராங்க. ஸ்பேட்னா அந்த தோன்றதுக்கு மண் எடுப்பாங்கள்ல, அதுதான் அந்த அந்த வெப்பன், அதை எடுத்துகிட்டு வந்து டிக் பண்ணுறாங்க. The place was full of gold pieces and silver and all sorts of precious things which had been buried there. இப்போ என்ன ஆகுது, அதை அந்த டிக் பண்ண எடுத்து பார்த்தோன்னா ஃபுல்லாக கோல்டு, நிறைய தங்க பீசஸ் அண்ட் சில்வர், தங்கம் வெள்ளி, இதெல்லாம் அந்த ப்ரீஷியஸ் திங்ஸ்னால் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது. விச் ஹேட் பீன் பரீடு தேர். அங்கே பரீட்னா புதைஞ்சிருக்கு, பரீட்னா புதைஞ்சிருக்கிறது. ஸோ தே கேதர்ட் த ட்ரெஷர் அண்ட் ஆஃப்டர் கிவிங் ஆர்ம்ஸ் டு த புவர் bought themselves rice fields and corn fields and became wealthy people. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரீஷியஸ் திங்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கிறாங்க, கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆர்ம்ஸ்னால் இல்லாதவங்க, ஏழைகள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. கொடுத்துக்கிட்டு இவங்களும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ரைஸ் ஃபீல்ட்ஸ், நிலம் வாங்குறாங்க. அப்புறம் கார்ன்ஃபீல்ட்ஸ், அந்த கார்ன்ஃபீல்ட்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் வெல்த்தியாக ஆயிடுறாங்க. ஓகேவா? Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog and having taken him home prepared a great feast for him and said, "If you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it." இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு என்வியஸ் நெய்பர் இருக்காங்கல்ல, அவங்க டுவெல்ட்னா குடியிருக்கிறாங்க, கவிட்டர்ஸ்னால் ரொம்ப பேராசைப்படுறது, ஸ்டிங்கினா ரொம்ப செலவே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி பீப்புள். சரியா? அவங்க பார்க்குறாங்க, அவங்க இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க, இவங்க எப்படி இவ்வளோ பணக்காராங்க, சடனாக இவ்வளோ பணக்காரங்களாகிறாங்க, அந்த டாகை வச்சு தானே பணக்காரங்களாங்க ஆனாங்கன்ட்டு கேள்விப்படுறாங்க.
இப்போது அந்த டாகை வந்து பாரோ பண்ணுறாங்க, ஒரு நாள் கொடுங்க இங்கே அப்படின்ட்டு பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிக்கிறாங்க. அந்த ஹானஸ்ட் கப்பிள்கிட்டேருந்து இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த டாகை. அந்த டாகுக்கு ஃபீஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. ஃபீஸ்ட்னா என்னென்னா விருந்து, நல்ல தடபடலாக ஒரு விருந்து ரெடி பண்ணுறாங்க. இஃப் யூ ப்ளீஸ் மிஸ்டர் டாக் வி ஷுட் பி ஆப்ளிக்டு. ஆப்ளிக்னா ரொம்ப கேட்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு இதை கண்டே பிடிச்சி கொடுக்கணும், எங்கள் லேண்ட்லேயும் இந்த மாதிரி கோல்டு ஜுவல்ஸு ப்ரீஷியஸ் திங்ஸ்லாம் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகை விருந்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஓகேவா? த டாக் ஹவவர் ஹூ அப் டு தட் டைம் had received nothing but cuffs and kicks from his host would not eat any of the dainties which they set before him. ஸோ இப்போ என்ன ஆகுது, அதை கூட்டிகிட்டு வராங்க, அறுசுவையாக படைச்சி வைக்கிறாங்க. அந்த கிக்ஸ்னால் என்னென்னா நல்ல தடபடலாக அறுசுவையும் படைச்சி வைக்கிறது. உணவு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான உணவெல்லாம் படைச்சி கூப்பிடுறாங்க, ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுறாங்க. டெய்னிட்டிஸ்னு ரொம்ப அழகாக அதை டெக்கரேட் பண்ணி கூப்பிட்றாங்க, அந்த டாகையும் கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ த ஓல்டு பீப்புள் பிகான் டு கெட் கிராஸ் அண்ட் புட்டிங் எ ரோப் அரவுண்ட் த டாக்ஸ் நெக் லெட் ஹிம் அவுட் இன் டு த கார்டன். கூட்டிகிட்டு வராங்க, அந்த டாகோட நெக்கில் வந்து கயிறு கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க, ரோப் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, கார்டனில் அவுத்து விடுறாங்க அந்த டாகை. பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின். ஆனால் வெயின் என்னென்னா வேஸ்ட்டாக ஆகிடுச்சின்னு அர்த்தம். இவ்வளோ அவங்க பண்ணாங்கல்ல, பட் என்ன விஷயத்துக்காக பண்ணாங்க, அந்த டாக் வந்து ஏதோ சம் ப்ரீஷியஸ் திங்ஸை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் தானே, ஆனால் அது கண்டே பிடிச்சி கொடுக்கல. He let them lead him where they might not a sound would the dog utter. அந்த டாக் எந்த ஒரு விதமான சவுண்டுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை, எதுவுமே கண்டுபிடிச்சி கொடுக்கல, அமைதியாகவே இருக்குது அந்த டாக். He had no bow wow for them. எந்த ஒரு சவுண்டுமே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. அதுக்கப்புறம் கடைசி என்ன ஆகுது, அந்த டாக் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போயிட்டு ஸ்னிஃப் பண்ணுது. ஸ்னிஃப்னா என்னதுன்னா மோப்பம் பிடிக்குது ஒரு ஸ்பாட்டை பார்த்து. ஸோ திங்கிங் தட் திஸ் மஸ்ட் ஷியோர்லி பி த லக்கி பிளேஸ் தே டக் அண்ட் ஃபவுண்ட் நத்திங் பட் அ குவான்டிட்டி ஆஃப் டர்ட் அண்ட் நாஸ்டி அஃபல் ஓவர் விச் தே ஹேட் டு ஹோல்ட் தேர் நோசஸ். இப்போ என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போய் ஸ்னிஃப் பண்ணிச்சுல்ல, அந்த இடத்துல தான் அவங்க லக்கி பிளேஸ், ஓகே இந்த இடத்துல தான் ஏதோ சம் இருக்குது, ப்ரீஷியஸ் திங்ஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு போனாங்க. அதை நல்லா பரீட் பண்ணி போய் பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான டர்ட்டி, மக்கி போன, நாஸ்டினா அது அழுகின திங்ஸ், அஃபல்னா அழுகி போன உணவுலாம் அங்கே அந்த இடத்துல கிடக்குது. அதை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த என்வியஸ் கப்பிள் மூக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, மூக்கை இது பண்ணி வச்சுக்கிட்டாங்க, கர்ச்சிப் வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஒரே பேட் ஸ்மெல்லாக இருந்ததுன்னு. Furious at being disappointed, the wicked old couple seized the dog and killed him. இதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, அவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்க, அந்த என்வியஸ் கப்பிள் கோவமாயிட்டு ஏமாந்து போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த விக்டு ஓல்டு கப்பிள்னால் என்னது, அந்த தீய எண்ணம் கொண்ட அந்த ஓல்டு நெய்பர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த டாகை வந்து கொன்னுட்டாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. ஸோ இப்போ என்ன ஆகுது, இவங்க அந்த ஆனஸ்ட் கப்பல் போய் அந்த என்வியஸ் நெய்பர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ டாகை கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. போய் அவங்க வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு கேட்குறாங்க. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. ஸோ இப்போ என்ன சொல்கிறார், அந்த விக்கடு ஓல்டு கப்பல், தீய எண்ணம் கொண்ட அந்த ஓல்டு கப்பல் என்ன சொல்கிறாங்க, அந்த டாகை நான் வந்து கொன்று பரி பண்ணிட்டேன், புதைச்சிட்டேன், இந்த பைன் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணிட்டேன், கொன்று புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். So the good old fellow with a heavy heart went to the spot and having set out a tray with delicious food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. இப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஷாக்கிங் ஆகிடுச்சு, என்ன இதுக்கு இப்படி டாகை வந்து கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் ரொம்ப மனசை தேத்திட்டு ஹெவி ஹார்ட் கனத்த இதயத்தோட அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த பைன் ட்ரீக்கு கீழே தானே அந்த டாகை பரீட் பண்ணாங்க, அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, டெலிகேட் ஃபுட், அதுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு அண்ட் பேர்ன்ட் இன்சென்ஸ், ஊதுபத்தி, ஓகேவா, இதெல்லாம் வச்சுருக்காங்க. அடர்ன்ட் த கிரேவ்னா அந்த கிரேவ்னா கல்லறை, அந்த இடத்த புதைச்ச இடம், அந்த கிரேவை வந்து என்ன பண்ணுறாங்க, அலங்கரிக்கிறாங்க, பூவால் அலங்கரிக்கிறாங்க. As he shed tears over his lost pet. Shed tearsனால்
கண்ணீர் சிந்தி அதை இது பண்ணுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அந்த இறந்து போன அந்த பெட்டை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, வில் see the next class.